உண்மையிலே நம்ம பார்க்கிறோம் சகோதரர்களே, நீங்களும் அனுபவித்திருப்பீர்கள் நிறைய. இந்த புதுசா இஸ்லாத்துக்கு வர சகோதரர்கள், படிச்சு வர சகோதரர்களை பாருங்க. அந்த சகோதரர்கள் படக்கூடிய வேதனை, கவலை, உம்மா எடுக்கணும், பாப்பா எடுக்கணும், என்னுடைய குடும்பம் இஸ்லாத்துக்கு வரணும், அவங்க மௌத்தானா நரகம் போயிடுவாங்க. இரண்டு அவங்களுக்கு இந்த சத்தியத்தினுடைய டேஸ்ட் விளங்குது. இந்த சத்திய மார்க்கத்தில் இருக்கிற அமைதி அவர்களுக்கு விளங்குகிறது. நமக்கு ஒன்றும் இல்லை. நம்ம கிட்ட வந்து இப்பவும் ஒரு ஆளை திடீர்னு எழுப்பி ஜனாசா தொல்ற முறையை கேட்டா தெரியா. நம்முடைய நிலைமை, வங்குரோத்தான நிலைமையை பாருங்க. நம்முடைய திவாலான நிலைமை என்னன்னு கேட்டால், திடீர்னு ஒரு ஆளை எழுப்பி ஜனாசா தொல்ற முறையை கொஞ்சம் சொல்லுங்கன்னா தெரியா. இதுக்கு ஒவ்வொரு ஜனாசா தொழும், இது சுன்னாவுக்கு மாற்றம். முதலாவது நாங்க ஒரு நியாயத்தை சொல்லிக்கு செஞ்சுட்டு போறோம். என்ன தலீம், கற்றுக் கொடுத்தல். ஒவ்வொரு ஜனாசாக்கு முன்னால வந்தோடனே ஒரு ஆள் முன்னுக்கு வருவார், அஸ்ஸலாமு அலைக்கும், இந்த ஜனாசாவுக்காக அல்லாஹ்வுக்காக 4 தக்பீர்களையும் தொழுகிறேன் என்று மனசால நியத்து வச்சுக் கொள்ளுங்க. முதலாவது தக்பீருக்கு புறம் இது ஓதுங்க, 2வது தக்பீருக்கு புறம் இது ஓதுங்க, 3வது புறம் இது ஓதுங்க, 4வது புறம் இது ஓதுங்க சொல்லாம நடக்குதா? அப்படி இருந்து எழுப்பி கேட்டா தெரியாது. அதனால அதுக்குரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறல்ல. இப்ப மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இங்க வார சகோதரர்கள், இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் பெரும்பாலும் மார்க்கத்தில் கவலை உள்ளவர்கள். இவங்களுக்கிட்டே நீங்க 3வது தக்பீர்ல என்ன செய்யணும்னு கேட்டால் துஆ ஓதணும்னு சொல்லுவாங்க. என்ன துஆன்னு கேட்டா அல்லாஹ் மஃபிர் லஹு வர்ஹமு, அப்படி ஒரு துஆ ரசூலுல்லாஹ் கத்து தரல. ஏன் நான் சொல்ல கேட்கிற விஷயத்தை நீங்க புரிந்து கொள்வீர்கள் நினைக்கிறேன். நம்மட வாப்பாக்கு, நம்மட உம்மாக்கு, நம்மட பிள்ளைக்கு, நம்மட மனைவிக்கு, நம்முடைய சகோதரனுக்கு நம்ம கடைசியா செய்யற ஒரு பெரிய ஒரு உபகாரம் என்றால் இந்த தொழுகை தான். தொழுகையில 3வது தக்பீர்ல நம்ம கேட்கிற துஆ தான். சின்ன துஆ, அல்லாஹும்ம மஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஅஃபு அன்ஹு வஆஃபிஹி என்று வரக்கூடிய ஒரு சின்ன துஆ. அல்ஹம்து சூரா அளவுக்கு இருக்கும் எழுதினா அரபுல. ஆனால் அந்த இம்பார்ட்டன்ஸ், அதனுடைய முக்கியத்துவம் நம்முடைய உள்ளங்களில் வந்து பதியாத காரணத்தினால் ஒரு தர முயற்சி இல்லை. இப்ப பாக்குற நம்முடைய பிள்ளைகள் எக்ஸாம் எழுதினாங்க, டீச்சிங் எக்ஸாம் எழுதினோடனே அதுல ஒரு 2000 சொச்சம் பேர் பாஸ் ஆயிருக்காங்களாம். 1800 பேருக்கு 600 பேருக்கு ஜாப் கொடுக்க போறாங்க. இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூல இப்படி எல்லாம் கேட்பாங்கன்னு இந்த கரியர் கைடன்ஸ் செய்யறார்கள் வழிகாட்டுறாங்க. நீங்க ஸ்கூல் புக் எடுத்து படிங்க, நெட்டுக்கு போய் அந்த டீச்சிங் மெத்தடாலஜியை பாருங்க, பிரசன்டேஷன் செய்யற எப்படின்னு பாருங்கன்னு படையெடுப்பு தான் நடக்கும். நான் பாஸ் ஆயிரணும், எவ்வளவு முயற்சி நடக்குது. ஆனால் வஜ்ஜஹத்து பாடம் வாங்க, வஜ்ஜஹத் தெரியாத நிறைய பேர் இருக்கிறீங்க, தெரியும் நமக்கு. அத்தஹியா தெரியாத நிறைய பேர் இருக்கிறோம். இந்த ஜனாசாவுடைய துஆ தெரியாத நிறைய பேர். இப்படி இருக்கும் போது இந்த கொள்கையில் எப்படி பிடிப்பிருக்கும்? சும்மா வெள்ளிக்கிழமை வந்து கேட்டுட்டு போறது, அல்லது கார்ல போகக்குள்ள பயான போட்டுட்டு காய்ச்சி போறது, ரேடியோவில் போற பயான ஊட்ட டீ குடிச்சு கேட்டுக்கிறது 2 பேர் இருந்துக்கு, இதுல இல்ம் வராது. அதாலதான் எல்லாம் சரி. இப்ப மார்க்கத்துக்கு வெளியே ஒரு பெரிய டீம் இருக்கு முஸ்லிம் சமுதாயத்தில். மார்க்கத்தை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் நான் நினைக்கிறேன் 180% அப்படி இருக்கிறாங்க. இந்த 20% பார்த்தா மார்க்கத்தை இமோஷனலாக அணுகிறார்கள். மார்க்கத்தை இமோஷனலாக அணுகக்கூடியவர்கள். எப்படி இமோஷனல்? அவன் எப்படி பக்குவமா இருக்கான், அவன் ஜமாத்துக்கு தொழ போறான், இந்த வெளிப்படையான விஷயங்களுக்கு தான் முக்கியத்துவம். அகீதாவுக்கு முக்கியத்துவம் இல்லை. அகீதாண்டா என்னன்னு கேட்கிற நிலையில நிறைய பேர் இருக்கிறாங்க. அகீதாண்டா என்ன? உண்மையிலேயே மார்க்க பற்றோடு சஹாபாக்களுக்கு பிறகு மார்க்க பற்றோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் என்றால் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, அவங்க ஹவாரிஜிகள் தான். மார்க்கம் கிடைக்கிறத செய்வாங்க.
ஹதீஸ படிச்சுட்டா சரி, அதுல வாரத்தை உடனே அமல் செய்யறது, குர்ஆன்ல ஒன்றை பார்த்தா உடனே அமல் செய்யறது. அமல் செய்யறதுல ஆக பக்கவா இந்த உம்மத்தில சஹாபாக்களுக்கு பிறகு இருந்தவர்கள் ஹவாரிஜிகள். நல்லா புரியுங்க நான் சொல்லக்கூடிய விஷயத்தை. இது சும்மா தூண்டுறது, ஃபுல்லா டீடைல்ஸா சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த 1 hour நமக்கு இடம் தராது. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்கண்டா, சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, அவர்கள் தொழக்கூடிய தொழுகையை பார்த்தால் நீங்கள் பிரமித்து போவீர்கள். நம்மெல்லாம் என்ன தொழுகிறோம் என்று நீங்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய தொழுகை பக்காவா இருக்கும். அவர்களுடைய நோன்புகளை நீங்கள் பார்த்தால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். அந்த மாதிரி நோன்பு பிடிப்பாங்க. பேணுதல் என்றா மேக்சிமம் பேணுதல். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா சொன்னாங்க, யம்ருகூன மினத் தீனி கமா யம்ருகு ஸஹ்மு மினர் ரம்யா. ஒரு ஆள் அம்பெய்கிறார் ஒரு மிருகத்தை பார்த்து. அம்ப விடும்போது அந்த அம்பு போய் அந்த மிருகத்தினுடைய வயிற்றுல பட்டு வெளியே போகுது. அப்படி அதே போன்று இவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார். யாரு? ஹவாரிஜிகள். நல்லா புரியுங்க நான் சொல்லக்கூடிய விஷயத்தை. முன்சஃப்ல சொல்றார், பெரிய தாடி வச்சுக்கிறார், ஜுப்பா போட்டுக்கிறார் அல்ல அளவுகோல் கொள்கையில் உறுதி என்பதற்கு. அதுவும் ஒரு பகுதி. ஆனால் அகீதா என்பதுதான் அடிப்படை. கொள்கை, சரியான கொள்கை வர வேண்டும். கொள்கையில் உறுதியாக இருந்தா தான் மத்த எல்லாம் சீராகும். அதெல்லாம் பாருங்க, இப்படியான ஆக்களை பாத்தீங்கன்னா சில நேரம் சிரிக்காமலும் போவாங்க, சலான் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொள்கை தெரியா. ஏதாவது சதித்திட்டம் திட்டாக்களோட சேர்ந்து முன்னுக்கு சதித்திட்டம் திட்டாக்களா இருப்பாங்க, அல்லது இயக்கத்தினுடைய பேரால சமுதாயத்தை கூறு போடக்கூடியவர்களாக இருப்பார்கள். உள்ளால தூண்டுறது என்னென்ன கொள்கை தெளிவில்லை. கொள்கை தெளிவுள்ளவர்கள் கொள்கையில் உறுதியாக இருப்பார்கள். தீனுடைய அடிப்படையே கொள்கைதான். அதனாலதான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த மார்க்கம் என்பது உன்னுடைய சதை, உன்னுடைய எலும்பு. எனவே நீ யாரிடம் இருந்து மார்க்கத்தை எடுக்கிறாய் என்பதை பார்த்து எடுத்துக்கொள்ளார்கள். அதனால பின்னால தாபீன்களும் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மஹுல்லாஹ் போன்றவர்கள் சொல்லுவார்கள், அல் இஸ்னாது மினத் தீன். இப்னு சீரின் ரஹ்மஹுல்லாஹ் இந்த அறிவிப்பாளர் வரிசை என்பது மார்க்கம் என்கிறார்கள். என்றால் மார்க்கத்தை கண்ட நின்ற மாதிரி எடுக்க முடியாது. சும்மா பேஸ்புக்ல போய் கூகுள் சரிட்ட கேட்டு மார்க்கம் படிக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய உலமாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. உலமாக்கள் நான் சொல்ற இந்த மதரசாக்களை படிச்சு வெளியான உலமாக்கள் அல்ல, இந்த நம்முடைய சமூகத்தில் உள்ள இளைஞர் உலமாக்கள், முஃப்தி உலமாக்கள். அவங்களுக்கு சொன்னா கோபம் வரும். என்றால் அரபுல சொல்லுவாங்க, அல் இன்சானு அதுவுன் லிமா ஜஹில பிஹி. அவனுக்கு தெரியாததுக்கு அவன் எதிரி. இப்ப அவனுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம போட்டு சொல்லும் போது அவனுக்கு கோபம் வரும். ஃபத்வா, நீ அல்லாஹ்வை பயப்படு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களே ஃபத்வா கொடுக்க பயப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து யூதர்கள் அல்லது முஷ்ரிக்குகள் கேட்கிறார்கள், ரூஹ் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே இருக்கிறாங்க, ஒன்றும் பேசல, தெரியும் அவங்களுக்கு. உடனே அல்லாஹ் வஹி இறக்குறான், குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி. நபியே, ரூஹ் என்பது என்னுடைய ரப்பிடம் இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் என்று நீ அவர்களுக்கு சொல்லிவிடு. அவனை ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கொள்ள, இல்லாட்டி போட்டும். ஹைல பத்தி வந்து கேட்கிறாங்க, அது என்ன ஹைல் இப்படி பொம்பளைகளுக்கு இப்படி வருது, இது நியாயம் இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டோன்னா ரசூலுல்லாஹ்க்கு பதில் தெரியா. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சைலண்டா இருக்கிறாங்க. அல்லாஹ் வஹி இறக்குறான், யஸ்அலூனக அனில் மஹீத். நபியே, ஹைலை பற்றி உன்னிடம் வந்து கேட்கிறார்கள். குல் ஹுவ அதன், அது அவர்களுக்கு தொல்லை தரக்கூடிய ஒன்று. ஃபஅ்தஸிலுன் நிஸாஅ ஃபில் மஹீத். ஹைலுடைய நேரத்தில் பெண்களோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடாமல் ஒதுங்கி இருக்க சொல்லு.
அல்லாஹ்வுடைய தூதரே தெரியாம இருக்கும் போது பதில் சொல்ல பயப்பட்டாங்க. நமக்கு என்ன தெரியும் என்று நம்மளை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். முதல் எனக்கு என்ன தெரியும், நான் பேசிக்கலி மார்க்கத்தில் என்ன படித்தேன், நீ தர்ஜுமத்துல் குர்ஆன் படித்திருக்கலாம், ஆனால் குர்ஆனை அதனுடைய உயிரோட்டத்தோடு படிக்கக்கூடிய அளவுக்கு மஹீல் என்றால் என்ன, குர்ஆன் என்றால் என்ன, இப்படி பிரித்தறியக்கூடிய அளவுக்கு உனக்கு knowledge இருக்கா? ஹதீஸ் நீ எப்படி படிச்ச? சஹீல் புகாரி மட்டுமா இருக்கு? புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், திர்மிதி, நசாயி, அஹ்மத், தயாலிசி, அபூ தாவூத், இப்படி நிறைய புத்தகங்கள் இருக்கு. முஸ்னத் அபி ஹனீஃபா, முஸ்னத் ஷாஃபிஈ, முஸ்னத் ஷாமியீன், எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஹதீஸ் கிதாப் இருக்கு. உண்ட ஊட்ட 7 புகாரி இருக்கலாம். அதுக்காக நீ அல்லாமத்துக்குள்ளியாக ஒரு முஃப்தியாக எப்படி மாற முடியும்? உன்னை நீ கண்டுபிடிக்க வேண்டும். அதனாலதான் இந்த உலகத்தை ஒழுங்குபடுத்துறதுக்காக முயற்சி செய்யக்கூடிய சில கவுன்சிலர்கள் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் என்ற ஒரு புரோகிராத்தை வேகமா நடத்திட்டு வராங்க. உன்னை புரிந்து கொள், நான் என்னை புரிந்து கொண்டா நிறைய பிரச்சனை தீரும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு அறியாமைதான் மார்க்கத்தில் பற்றில்லாமல் நம்மை ஆக்கி இருக்கிறது. படியுங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம எல்லாரும் படிப்போம். மார்க்கத்தை படிப்பதற்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களை தவற விடாமல் படிப்போம். இந்த மார்க்கத்தை படிக்கிற விஷயத்தில் ஈகோ வந்து விடக்கூடாது. என்னதை சொல்ல போறார் இவர்? ஒரு குர்ஆன் வசனம் திரும்ப ஞாபகப்படுத்தப்படட்டும், ஒரு ஹதீஸ் திரும்ப ஞாபகப்படுத்தப்படட்டும். இன்றைக்கு நிறைய சகோதரர்களை பார்க்கிறோம், ஆரம்பத்தில் கொள்கையில் உறுதியாக இருந்தவர்கள் இன்றைக்கு கொள்கையில தளம்பல், மார்க்கத்தில் பிடிப்போடு இருந்தவர்கள் இன்றைக்கு தளம்பல். என்னென்றால் அவர்களிடத்தில் ஷைத்தான் வந்து ஒரு குரூரை ஏற்படுத்தி விட்டான். என்ன குரூர் என்றால், எனக்கு எல்லாம் தெரியும், இவனெல்லாம் புதுசா வந்த மௌலவிமார், இவனுக்கு ஒழுங்கா பேச தெரியாது. இந்த உணர்வுகளை உள்ளத்தில் வளர்த்து கொண்டு பயான்களுக்கு போறல்ல, கிளாஸ்களுக்கு போறல்ல. அவர் இப்ப ஊட்ட இருந்துக்கு அவர் முஃப்தி, வாட்ஸ்அப்ல வாரத்தை பார்த்துட்டு, பேஸ்புக்ல வாரத்தை பார்த்துட்டு, கூகுள்ல தேடி பார்த்துட்டு அவர் ஃபத்வா கொடுக்கிற நிலைக்கு வந்ததால இப்ப அவர்கிட்ட பக்குவம் இல்லாம போகுது. அவர் அறியாம, குரூர் என்பது நம்மள அறியாம நம்மிடத்தில் வரக்கூடிய ஒரு நோய். பெருமை, ஆணவம் எல்லாம் ஷைத்தான் அழகுபடுத்தி காட்ட அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான், சவ்வலத் லஹும் அன்ஃபுஸுஹும் வஸவ்வல லஹும் ஷைத்தான். ஷைத்தான் அவர்களுடைய செயல்களை அவர்களுக்கு அழகாக காட்டினான். அழகா காட்டி காட்டி அல்லாஹ் நரகத்திற்கு, அந்த ஷைத்தான் நரகத்திற்கு அழைத்து சென்று விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, தீன் அல்லாஹ் தந்திருக்கிற மிகப்பெரிய கொடை, மிக மிக மிகப்பெரிய கொடை, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத கொடை. இந்த மார்க்கத்தை பாதுகாப்பது நம்முடைய முதல் கடமை. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் குத்தில தூன தீனிஹி ஃபஹுவ ஷஹீத். யார் தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி போராடுகிறானோ அவன் ஷஹீத் என்று சொன்னார்கள்.